தற்போது கிடைத்திருக்கும் முக்கிய செய்தி, பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி வழிகாட்டுதலில் 2026 சட்டமன்ற தேர்தலை அதிமுக சந்திக்கும் என அதிமுக கூட்டத்தில் தற்போது தீர்மானம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. இது குறித்த கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சுபாஷ். வணக்கம் சுபாஷ், இந்த கூட்டத்தில் என்னென்ன தீர்மானங்கள் எல்லாம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது, அது மட்டும் இல்லாமல் எந்தெந்த விஷயங்கள் பற்றியெல்லாம் இந்த கூட்டத்தில் விவாதிக்கப்பட்டிருந்தது, விவரங்களை பதிவு பண்ணலாம். மத்திய அரசுக்கு கண்டனம் தெரிவித்து ஒரு முக்கியமான தீர்மானமானது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. ஜிஎஸ்டி வரி வாங்கினது இந்த இன்சூரன்ஸ் பாலிசிக்கெல்லாம் 18% ஜிஎஸ்டி வரி போட்டிருக்கிறதுக்கு கண்டனம் தெரிவித்து தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. மிக முக்கியமாக 2026 சட்டமன்ற தேர்தல், அதுக்கு முன்பாக நடக்கக்கூடிய உள்ளாட்சி தேர்தல் ஆகிய தேர்தல்களில் எடப்பாடி பழனிசாமியினுடைய வியூகங்கள் மற்றும் ராஜதந்திர நடவடிக்கைகள், அரசியல் வியூகங்களை சிறந்த ஒரு கூட்டணி அமைக்க வேண்டும் என தீர்மானம் போடப்பட்டிருக்கிறது. அதிமுகவில் பிரிந்து சென்றவர்கள் ஒருங்கிணை வேண்டும் என்ற குரல் ஓங்கி வந்த சமயத்தில் அவசர செயற்குழுவில் அது பற்றி எந்த ஒரு சாராம்சமும் இடம்பெறாமல் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. அந்த தீர்மானம் மிகுந்த கவனம் பெறுகிறது. ஏனென்றால் அவங்கள இணைச்சுக்குவாங்களா, இணைக்க மாட்டாங்களா, அடுத்த கட்டமா அவங்க கூட பேசிக்கிட்டே வர்றோம் அப்படின்றதையும் சொல்லியிருந்தாங்க. ஆனா தீர்மானத்துல அது பற்றியான எந்த ஒரு சாராம்சமும் இப்பொழுதுக்கு இல்ல. 9 தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது. 10வது தீர்மானமாக இரங்கல் தீர்மானம், அதாவது கட்சியில இருந்த நிர்வாகிகள், இறந்து போன நிர்வாகிகள், எக்ஸ்-எம்எல்ஏக்கள், அவங்களுக்கு எல்லாம் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கு. அதே போல மறைந்த தேமுதிக தலைவர் விஜயகாந்த், முன்னாள் அமைச்சர் ஆர்.எம். வீரப்பன், அதே போல பகுஜன் சமாஜ் கட்சியின் மாநில தலைவராக இருந்த ஆம்ஸ்ட்ராங், திரைப்பட தயாரிப்பு நிறுவனம் வைத்திருந்த ராமோஜி ராவ், பின்னணி பாடகி பவதாரிணி, நடிகர் டேனியல் பாலாஜி, நகைச்சுவை நடிகர் விக்னேஸ்வர் ராவ், சேஷு மற்றும் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், கட்சி நிர்வாகிகள் உட்பட 306 பேருக்கான இரங்கல் தீர்மானமானது வாசிக்கப்பட்டு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டிருக்கின்றன. தேர்தலுக்கான வியூகங்களை இப்பொழுதிருந்தே களத்தில் பணியாற்ற வேண்டும் என்ற அடிப்படையில் இந்த தீர்மானம் 9வது தீர்மானமாக எடப்பாடி பழனிசாமியின் ராஜதந்திர நடவடிக்கைகள் மற்றும் அவர் அமைக்கக்கூடிய வியூகங்களின் அடிப்படையில் செயல்பட வேண்டும் என்று கட்சி நிர்வாகிகளுக்கு அறிவுறுத்தும் வகையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டிருக்கிறது அதிமுகவின் அவசர செயற்குழுவில். விவரங்களுக்கு நன்றி சுபாஷ்.